ஹலோ யுவர்ஸ், நான் உங்கள் பானுமா பேசுகிறேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் குடமிளகாய் வச்சு பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பாருங்க, 2 குடமிளகாய், இந்த மாதிரி 2 குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அதிகமாக வேணும், அதனால் 3 தக்காளி, நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் 2 சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சோம்பு, அன்னாசி மொக்கு கொஞ்சோண்டு, இந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வானொலி வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கிராம்பு, அன்னாசி மொக்கு, சோம்பு, பட்டை இதெல்லாம் நம்ம இதில் போட்டுறோம். கொஞ்சம் அது இதாகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போதும். அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டோம். ஒரு செகண்ட் அதை வச்சுட்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே இந்த கொத்தமல்லி தூள், மசாலா பொடி, கரம் மசாலா அதையும் போட்டுட்டோம். அடுத்தது மஞ்சத்தூள் போடுறோம், வரமிளகாய் தூளையும் போட்டுட்டோம். திருப்பி கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ இந்த குடமிளகாயும் அதில் போட்டுறோம். போட்டு குடமிளகாய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்ச நேரம் இது வதங்கினா போதும். அரைச்சி வச்ச தக்காளியும் அதில் ஊற்றிடணும். இந்த வேக வச்ச பட்டாணி இதில் கொட்டிடணும். இது எல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது நமக்கு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் போடுறோம். கிரேவிக்கு தேவையான உப்பு. பாருங்கள், சூப்பரான குடமிளகாய் பட்டாணி கிரேவி ரெடி. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சுவையான குடமிளகாய் பட்டாணி கிரேவி சப்பாத்திக்கு ரெடி.